நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது இவங்க 15 இயர்ஸ் போட்டிருக்காங்க. நான் வந்து 10th மார்க் வாங்கும்போது 2012 ஐ திங்க். அதான் எனக்கு தெரிஞ்சே 13 வருஷம். டோட்டலாக 15 வருஷம் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து இத்தனை பேரை வந்து கூப்பிட்டு இவ்வளோ கெஸ்ட்டை கூப்பிட்டு இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறன்றது ஒரு சாதாரண விஷயம் வந்து கிடையவே கிடையாது. அதுவும் இந்த பகுதியில் யாராவது மார்க் வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்களை இன்வைட் பண்ணி அதுக்கான டைம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த செட்டுலாம் எல்லாமே ரெடி பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு ஃபங்க்ஷன் நடத்துகிற அந்த டீமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்கள வந்து பாராட்டணும். மார்க் வாங்கியிருக்கிறது நம்மளை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கணும். நானும் வாங்கினேன், நீங்களும் வாங்குறீங்க. இதுக்கப்புறம் வந்து இதே இடத்துல நீங்களாம் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து நீங்களும் இதே இடத்துல வந்து உட்காரணும் அப்படின்றதுக்காண்டி தான் அவங்க என்னை வருஷம் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக தான் என்னை உட்கார வைக்கிறாங்க. ஸோ உங்களோட அந்த கடமை என்னென்னா, இப்போ வந்து மார்க் வாங்கிட்டீங்க. நீங்கள் மார்க் வாங்கினதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து என்ன சொல்லுவாங்க, லைன் படி சொல்லணும்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்லுவாங்கப்பா. அதில் வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லைன்னு நீங்கள் மார்க் வாங்கிட்டீங்க. ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட் ஃபஸ்ட்டு, அப்புறம் நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு வந்து செகண்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட டீச்சர்ஸ். இது வந்து உங்களுக்கு ஆனால்